உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா மற்றவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்களையும் வஞ்சகங்களையும் கூட ஒரு சின்ன சிரிப்போடு அப்படியே கடந்து போயிடுறீங்களே. அந்த ஒரு சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைக்காலஜியில் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இப்போ ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் வருஷம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுங்கிறதையும் நம்ம இப்போ ரொம்ப விரிவாக அலாச போகிறோம். பொதுவாகவே கடக ராசிக்காரங்க தங்களோட இனிமையான பேச்சால் மற்றவங்க இதயத்தை ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடுறீங்க. இது ஜாதக ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதாங்க. ஆனால் உங்களோட அந்த அழகான பேச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு தனிமை இருக்கே, அப்புறம் உங்கள் மன போராட்டங்களை வெளியில் சொல்லாமல் நீங்களே தாங்கிக்கிற அந்த தியாகம், இதையெல்லாம் இந்த உலகம் பல நேரங்களை கவனிக்காமல் விட்டுடுது. அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். தான் வீட்டுக்கு வர ஒரு எதிரியை கூட இன்முகத்தோட வரவேற்று அன்போடு உபசரிக்கிறவங்க பண்பு இருக்கே, இந்த அவசர உலகத்தில் அது ரொம்ப அபூர்வங்க. தன் வாழ்க்கையை கெடுத்தவங்கள கூட சரி போனால் போகுது, நீயாவது நல்லா இரு அப்படின்னு மனசார வாழ்த்திட்டு வரீங்களே, அது ஏதோ சாதாரண விஷயம் இல்லை. அது உங்கள் ஆன்ம பலத்தோட அடையாளம். சுயநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்கள் அகராதிலே இடம் கிடையாதுங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களும் உற்றார் உணர்களும் நல்லா இருக்கணும் நினைக்கிற அந்த பொதுநல நோக்கம்தான் உங்களோட ஒவ்வொரு அசைவிலையும் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிநாதனை இருக்கிறதுனால கடலில் எழும்பும் அலைகளை போலவே உங்கள் மனநிலையும் அடிக்கடி ஏறி இறங்கும். இதனாலேயே சில நேரங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு புரியாத புதிராக தெரிவிங்க. ஆனால் அடிப்படையில் நீங்கள் நேர்மை வழியில் நடக்கிற ஒரு சுத்தமான மனசுக்காரங்க. இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களோட அந்த தூய்மையான அன்பு தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அமையும். அதே சமயம் சில நேரங்களில் அதுவே உங்களை காயப்படுத்துகிற ஆயுதமாகவும் மாறிடுது. அதுதான் வாழ்க்கையோட விசித்திரம். இப்படிப்பட்ட தனித்துவமான குணங்கள் கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைய போகுதுங்க. அதைய கிரகங்களோட சஞ்சார நிலைகள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. உங்கள் தொழிலில் ஏற்பட போகிற அந்த அதிரடி மாற்றங்கள், பொருளாதாரத்தில் வரப்போகிற ஒரு நிலையான தன்மை, குடும்பத்துக்குள்ளே புதுசாக மலரப்போகிற ஒரு அழகான புரிதல், அப்புறம் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ரொம்ப ஆழமாக ஆராயணுங்க. குறிப்பாக சொல்லணும்னா கிரகங்களோட பார்வை உங்கள் ராசி மேலே என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுது, சவால்களை எப்படி சாதனையாக மாற்ற போகிறீங்க, மனசோட அலைப்பாயிர குணத்தை கட்டுப்படுத்தி வெற்றியை அடைகிற அந்த சீக்ரெட் என்ன, இதையெல்லாம் இனி வரப்போகிற விவாதங்களை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். 2026ஆம் வருஷத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிற அந்த முக்கியமான கிரக பயிற்சிகள் உங்கள் பணநிலையை எப்படி அடியோடு மாற்ற போகுது, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாமா? இருந்த ஒரு ஆழமான கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக கடக ராசிக்காரங்களோட அந்த புறத்தோற்றத்திற்கும் உள்ளுக்குள்ளே நடக்கிற போராட்டத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த பெரிய கேப்பை பற்றி நம்ம கவனிக்கணும். பொதுவாகவே கடகராசியில் பிறந்த நீங்கள் உங்களை கஷ்டங்களை எல்லாம் ஒரு அழகான சிரிப்புக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு அனுபவ முதிர்ச்சியால் உங்களுக்கு சில பண ரீதியான நெருக்கடிகளையும் உடல்நலம் சார்ந்த அலைச்சல்களையும் கூடவே கொண்டு வரலங்கிறத நம்ம மறக்க முடியாதுங்க. திடீர்னு வர மெடிக்கல் செலவுகளும் தவிர்க்கவே முடியாத சில பயணங்களும் உங்களை கொஞ்சம் தடுமாற வச்சாலும் அதை கண்டு பயந்துடாமல் ரொம்ப மன தைரியத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியனுங்க நேரம் இது. உங்களை வறுமை நெருங்காமல் இருக்கவும் செல்வம் பெருகவும் ஒரு சின்ன ஆன்மீக வழிமுறை இருக்குங்க. உங்கள் வீட்டு திருமுற்றத்தில் அல்லது பூஜை அறையில் அன்னை தானியலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு அழகான மண்கலசத்தில் நவதானியங்களோட அரிசி, பருப்பு, கல், உப்பு, அப்புறம் சர்க்கரை இதையெல்லாம் முழுசாக ஒரு சுத்தமான நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இது உங்கள் கடன் சுமையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் பணத்துக்கும் எப்பவுமே குறையில்லாத ஒரு நிலைமையை உண்டாக்குங்க. இது ஒரு ஆன்மீக உண்மையும் கூட. புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வேலையில் இருக்கிறவங்களும் ஆரம்பத்தில் சில முட்டுக்கட்டைகள் வர மாதிரி தெரியும். ஆனால் உங்கள் விடாமுயற்சி இருக்கே, அதை கண்டிப்பாக வெற்றியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குங்க. பண பரிமாற்றங்களில் நீங்கள் எடுக்கிற அந்த தெளிவான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். நீங்கள் கடந்து வந்த பாதையில் பார்த்த அந்த வஞ்சகங்களும் ரொம்ப நெருக்கமானவங்க செஞ்ச துரோகங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும். ஆனால் சில கசப்பான சம்பவங்களை உங்கள் மனசில் இன்னும் முழுசாக செரிக்க முடியல. ஒரு விதமான வெறுப்பு உங்ககிட்ட இன்னும் இருக்கிறத உணர முடியுதுங்க. உங்கள் வளர்ச்சியை தடுக்கவும் உங்கள் பெயரை கெடுக்கவும் நிறைய எதிர்மறை சக்திகள் சுற்றி நின்னாலும்
உங்கள் நல்ல எண்ணங்களும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த இறைப்பற்றும் உங்களை ஒரு கவசம் மாதிரி நின்று காப்பாற்றும். வாழ்க்கை உங்களை அடியோட புரட்டி போட்டாலும் உங்கள் முகத்தில் எப்பவுமே இருக்கிற அந்த ஒரு சிரிப்பை வச்சே மற்றவங்க நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்கிற தப்பு கணக்கு போடுவாங்க. ஆனால் மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் அனுபவிக்கிற அந்த வழிகள் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரிய போகிறது இல்லைங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு 1000 நல்லது செஞ்சாலும் அது ஒரு தடவை கூட மதிக்காத இந்த சமூகம் நீங்கள் தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தப்பை கூட பூத கண்ணாடி வச்சு பார்க்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களும் சொந்தக்காரங்களும் அவங்க தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட வரதும் காரியம் முடிஞ்சதும் விலகி போகிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச நீங்கள் அடைஞ்ச அந்த ஏமாற்றங்கள் இப்போ தான் உங்கள் கண்ணை மெல்ல திறக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இந்த சோதனைகளை கடந்து வரணும்னு நீங்கள் ரத்தம் சிந்தி உழைச்சாலும் உங்கள் நல்ல எண்ணத்தை சரியாக புரிஞ்சுக்கிற பக்குவம் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மி தாங்க. இது ஒரு கசப்பான உண்மை. இந்த சூழலில் உங்களோட இந்த போராட்டமான மனநிலைமைக்கும் வரப்போகிற மாற்றங்களுக்கும் இடையில் ஒரு பேலன்ஸை உருவாக்க நம்ம அடுத்த எதை பற்றி யோசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விதியோட விளையாட்டை விட்டுட்டு நீங்கள் எவ்வளவோ தள்ளி போக நினைச்சாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் சங்கடங்கள் உங்களை சூழ்ந்துக்குதுன்னு தான் அது ஒரு கர்ம வினைன்னு சொல்கிறத விட உங்கள் ஆன்மாவை இன்னும் பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணுங்க. இந்த 2026 வருஷத்தில் நடக்க போகிற சனி, குரு, சுக்கிரன், சூரியன், அப்புறம் ராகு, குறிப்பாக சொல்லப்போனால் அசுர குருவான சுக்கிரனோட அந்த அதிர்ஷ்டமான நகர்வு உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வருங்க. இது வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் இழந்ததா நினைச்சிங்களோ அந்த கௌரவத்தையும் பணத்தையும் திரும்ப பெறதற்கான இது ஒரு பொற்காலம். இருந்தாலும் சரி, சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் பெற்றோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை காட்டணுங்க. தேவையில்லாத மெடிக்கல் செலவுகளும் வண்டி வாகன பழுதுகளும் மெல்ல குறைஞ்சு இனிமேல் அது சுப காரியங்களுக்கான செலவாக மாறும். அம்மா வழியில் வர உறவுகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பெரிய சப்போர்ட் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல உங்கள் திறமை வெளியில் தெரியும். மேல அதிகாரோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நிலவாங்கிற யோகமும் ரொம்ப நாளாக பாதியில் நின்றுட்டு இருந்த வீடு கட்டுற வேலையும் இந்த வருஷம் எந்த தடையும் இல்லாமல் முடியுங்க. உங்கள் தம்பி தங்கச்சிங்க கல்யாணத்தில் இருந்த தடைகளும் நீங்கும். நல்ல செய்திகள் வரும். புது வண்டி வாங்குற உங்கள் ஆசை நிறைவேறுங்க. தொழிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாகவே இருக்கும். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் பழைய வியாதிகள் இருந்து விடுபட்டுட்டு ஒரு புது எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ்னால இருந்த தொல்லைகள் நீங்கி நிம்மதியான சூழல் உருவாகுங்க. காலப்போக்கில் பிரிஞ்சு போன சொந்தங்கள் அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட தேடி வருவாங்க. அந்த நெகிழ்ச்சியான தருணம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க கண்டிப்பாக. நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சில மறக்க முடியாத சம்பவங்களை நடத்தும். அதனால் ஃபேமிலி விஷயங்களையும் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்லையும் ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேற நினைக்கும் போது சில கண்ணுக்கு தெரியாத தடைகளும் பண தட்டுப்பாடுகளும் உங்களை சோதிக்கலாம். பிஸ்னஸில் போட்டி அதிகமாக இருந்தாலும் உங்கள் அறிவால் அதை சமாளிச்சிடுவீங்க. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் கை கூடுங்க. விவாகரத்தாகி தனிமையில் இருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான கிரக நிலைகள் இருக்குது. சொந்தக்காரங்கள் கூட இருந்த பழைய மனக்கசப்புகள் மாறும். ஆனால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றவங்க முடியாதுன்னு கைவிட்ட விஷயத்த கூட உங்கள் பிளானிங் மூலமாக ஜெயிச்சு காட்டுறது தான் உங்கள் ஸ்பெஷாலிட்டியே. இந்த நேரத்தை ஈஸியாக கடக்க உங்கள் தன்னம்பிக்கையும் இறை வழிபாடும் உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்குங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகிற உங்கள் ராசிக்கான அந்த ஸ்பெஷல் பரிகாரங்கள் என்னென்ன, அதை பற்றி நான் கொஞ்சம் டீப்பாக பேசலாமா? கடக ராசிக்காரங்களோட அந்த ஆழ்மமான போராட்டத்தையும் அவங்க சந்திக்கிற சமூக சவால்களையும் வச்சு ஒரு நேயர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை தொடங்கலாம். எங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தவங்களே திடீர்னு எதிரியாக மாறுறதையும் குடும்பத்துக்குள்ளே வர கசப்புகளையும் நாங்கள் எப்படி தான் சமாளிக்கிறது? உங்கள் வெற்றிக்கான விதையை போட்டவங்களே உங்களோட அசுர வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களுக்கு எதிராக மாறுறது. இது விதியோட விளையாட்டுங்க. இது ஒரு தடவையாவது நினைக்காம பாருங்க. குறிப்பாக வீட்டை நிர்வகிக்கிற பெண்களுக்கு தேவையில்லாத கற்பனைகளும் நெகட்டிவ் எண்ணங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி அது ப்ரெஷர் இல்லைன்னா வெயிட் போடுறது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதனால் எமோஷனை கட்டுப்படுத்தி நிதானமாக இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
ஆத்திரத்தை விட்டுட்டு ஆன்மீக தியானம், யோகாவில் உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுங்க. குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும்னா கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சின்ன சின்ன விஷயத்துக்காக பாராட்டிக்கணும். குழந்தைகளோட கனவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் வீடு ஒரு நந்தவனமாக மாறுங்க. பிஸ்னஸில் இருந்த அந்த மந்த நிலை மாறி நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க. இதனால் லாபம் அதிகமாகிறதோட தொழிலை இன்னும் விரிவுபடுத்த புது கிளைகள் ஆரம்பிக்கிற யோகமும் அதுக்கு தேவையான பேங்க் லோனும் தானாகவே தேடி வருங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்தமாக நிலம் இல்லைன்னா வீடு வாங்குற கனவும் நனவாக போகிற இனிய நேரங்க இது. ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் சில ப்ரெஷர் இருக்கலாம். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனால் நமக்குரிய மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு தோணி வேலையை விட்டலான்னு கூட தோணும். அந்த நேரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமாக யோசிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற இளைஞர்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏற்ற பலனாக கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது வர ஐடியாக்கள் உங்களுக்கு புது புது வழியை காட்டும். ஆனால் அதே சமயம் தப்பான நண்பர்கள் பழக்கத்தால் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிற ஆபத்தும் இருக்குது. யாரோ சொல்கிற ஆசை வார்த்தையை நம்பி தப்பான இடத்துல பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவிடுங்க. உங்களை வீழ்த்தும்னு நினைக்கிறவங்கள உங்கள் மௌனத்தாலையும் உங்கள் வளர்ச்சியாலையும் ஜெயிச்சு காட்டுங்க. போலியான உறவுகள் உங்களை விட்டு தானாக விலகி போகுங்க. அதே சமயம் புதுசாக வர நல்லவங்களும் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் இருப்பாங்க. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுறதுக்கு தான். அதனால் நல்ல எண்ணங்களோட முன்னாடி போங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவ் விஷயங்களுக்கு மட்டுமே இடமே இல்லைங்க. எல்லாம் சுபமாக தான் முடியும். இவ்வளவு காலமாக இருட்டில் தவிச்ச எங்களுக்கு நட்சத்திரங்களோட நகர்வு என்ன மாதிரியான எதிர்காலத்தை சொல்லுது, ஒவ்வொரு நட்சத்திர பாதையும் எங்களுக்கு எதை உணர்த்துது அப்படின்னு நீங்கள் ஆவலோட கேட்குறது எனக்கு புரியுதுங்க. காலத்தோட கையில் ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியங்களை நட்சத்திர வாரியாக இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாமா? முதல்ல கடக ராசியோட அங்கமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. தர்மத்துக்கு கட்டுப்படுவாங்க. அவங்களோட அந்த பொறாமையும் பொறுமையும் தைரியமும் இந்த மாதத்தில் பெரிய வெற்றியை தரப்போகுதுங்க. முக்கியமாக சொல்லணும்னா டீச்சிங், பேங்கிங், பிஸ்னஸ் அப்புறம் வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். குடும்பத்தில் இருந்த சலசலப்பு நீங்கி நல்ல புரிதல் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அந்த யோகம் இப்போ கனிஞ்சு வந்திருக்குங்க. கோர்ட்டு கேஸில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் தடைகள் நீங்கி உங்கள் கைக்கு கண்டிப்பாக வருங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கு அவங்க திறமைக்கு ஏற்ற ஒரு பெரிய வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக உழைப்பே உயிராக வச்சிருக்கிற பூச நட்சத்திர நேயர்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகிற காலம் ஆரம்பிக்குதுங்க. உங்கள் விடாமுயற்சி கிடைச்ச கிஃப்டாக நிலம், வீடு வாங்குகிற யோகமும் புது வண்டி வாசலுக்கு வர வாய்ப்பும் தேடி வரும். உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றா நனவாகிறத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்களை புரிஞ்சுக்காமல் ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க இப்போ உங்கள் செல்வாக்கை பார்த்துட்டு உங்ககிட்டயே வந்து சேருவாங்க. ஹெல்த்தில் இருந்த டல்லான நிலை மாறி உடம்புல ஒரு புது எனர்ஜி பிறக்குங்க. சொசைட்டியில் உங்கள் மதிப்பு ஏறும். நீங்கள் சொல்கிறது தான் பேச்சுங்கிற ஒரு நிலைக்கு வருவீங்க. கடைசியாக ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 வருஷம் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி வருஷங்க. மனசுக்குள்ளே இருந்த குழப்பமும் தயக்கமும் பனி மாதிரி விலகி ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும். ஐடி, பேங்க், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது லாபமும் மரியாதையும் தர ஒரு நேரமாக இருக்குங்க. கடகராசியோட மொத்த பலனாக என்ன? உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய வெற்றியாளராக நீங்கள் வருவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சிந்தின கண்ணீர் எல்லாம் இனி வரப்போகிற சந்தோஷத்தில் காணாமல் போயிடுங்க. துன்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீ உங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லைங்க. ஒரு சொர்க்கமான வாழ்க்கை உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாமே முழுமையாக நடக்கவும் உங்கள் விதியில் மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன தடைகள் எல்லாம் விலகவும் ஒரு சிம்பிளான பவர்ஃபுல்லான பரிகாரம் ஒன்று இருக்குங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் அந்த ஞானப்பழத்தை மனமுருகி வழிபடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை போக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு தர்மம், பார்வையற்ற குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யுங்க. அது ஒரு பேனாவா இல்லை ஒரு பென்சிலாவா கூட இருக்கலாம்.
நீங்கள் செய்கிற அந்த சின்ன உதவி உங்கள் கர்ம வினையை அழித்து உங்கள் வாழ்க்கையை ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு போகுங்க. தர்மம் தலை காக்கும்னு பெரியவங்க சும்மா சொன்னாங்க. நீங்கள் செய்கிற இந்த நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான நந்தவனமாக மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை நீ நல்லா அமையட்டும். எல்லாமே நன்மையாகவே முடியட்டும்.